ஸோ ஹாய் காய்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோவில் இந்த மாதிரி ஒரு ட்ராவலிங் வீடியோவில் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அபுதாபியோட மிக பிரம்மாண்டமான ஒரு ஏர்போர்ட், ஸோ ஜாயித் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஜகிஸ்தான் போயிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து ஜனவரி 2024 ஜனவரி 14, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குங்க. ஸோ எந்த கண்ட்ரி போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அசர்பைஜான் அப்படின்னு ஒரு கண்ட்ரியோட கேபிட்டல் சிட்டியான பாக்குக்கு தான் போகிறேன். பட் டிபார்ச்சரில் வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளோரில் வந்து எல்லா என்ட்ரன்ஸ்லேயும் வந்து கிளாஸில் போட்டிருப்பாங்க ஃப்ளோரில். இதில் பாதி பேர்த்துக்கு வந்து என்ன தோணுன்னா, ஓரமாக தான் நடப்பாங்க, இல்லை நடக்கலாமா வேணாமான்னு கூட தெரியாது. ஸோ இது கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரைவலுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 மீட்டர் ஹைட்டு. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, ஸோ வெயில்னால கிளாரில் தெரியல, பட் வந்து இதில் வந்து நடக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி அபுதாபி ஏர்போர்ட் வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கிளாஸில் வந்து நடந்து பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் த்ரில்லாகவே இருக்கும். ஸோ ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ் நுழைஞ்சாச்சுங்க. ஸோ இது பாருங்கள் லிஃப்ட்டு. ஸோ இந்த லிஃப்ட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்இடி. ஸோ எல்இடி ஸ்க்ரீன், இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்க்ரீன் மாதிரி. ஸோ நமக்கு விசிட்டர் வந்து போர்டிங் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஸோ இமிக்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சு உள்ளே வந்தாச்சுங்க. ஒரு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு ஸோ உள்ளே வர வரைக்கும். ஸோ போர்டிங் பாஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ A9 கேட் நம்பர் கொடுத்துருக்காங்க. A9 அப்படிங்கிறது இப்போ தாங்க A1 ஸ்டார்ட் ஆகல. இன்னொரு 300 மீட்டருக்கு அப்புறம் தான் A1 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் A9 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே வந்துடுங்க. ஸோ நான் இமிக்ரேஷனை விட்டு எப்படி ஒரு 300 மீட்டர் தாண்டி வந்திருப்பேன். ஸோ இதுதான் கடைசி கேட்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா திருப்பி வந்து டர்ன் ஆகிடும். இந்த A8 A9 தான் கடைசி கேட்டு. போர்டிங் பார்த்தீங்கன்னா 3:50 தான் க்ளோஸு. நிறைய டைமிங் இருக்குதுன்னு போர்டிங் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல. மணி பார்த்தீங்கன்னா 2:40, எப்படி ஒரு 3:10 தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அசர்பைஜான் வந்து இறங்கியாச்சு. ஸோ இமிக்ரேஷன் வந்தாச்சு. அன்அரைவல் வீசா வந்து ஏர்போர்ட்லேயே கிடைக்கிது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இது பார்க்குறேன். எனக்கு டவுட்டாக தான் இருந்தனால தான் நான் முன்னாடியே வாங்கிட்டேன். பட் இங்கே பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் டெஸ்ட் போடுறோம். ஸோ ஃபஸ்ட் அந்த கவுண்டரில் போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம். பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே உள்ள அந்த ஏடிஎம் இருக்குல்ல, ஏடிஎம் மாதிரி. ஸோ அங்கே தான் வந்து நம்ம வீசா எடுக்கணும். ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம நேமு, சர்நேம், டேட் ஆஃப் பர்த்லாம் போட்டோம் அப்படின்னா $30 கட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லிப் மாதிரி வந்துடும். அந்த ஸ்லிப்பு தான் வந்து வீசா. ஸோ இதுதான் அது வீசா. ஸோ பெட்ரோல் பேங்க்கில் போடுற பில்லு மாதிரி வந்துடும். ஸோ இதை காட்டினீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வெளியே போயிடலாம். ஃபைனலாக இமிக்ரேஷன்லாம் முடிஞ்சு வெளியே வந்தாச்சுங்க. ஸோ வீசா கூட அவங்க வாங்கி பார்க்கவே இல்லை. ஆல்ரெடி வந்து நம்ம விசா அப்ளை பண்ணி வாங்கினால பாஸ்போர்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ காட்டிருச்சு. அதனால் வந்தாச்சு வெளியே. எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. நம்ம கூட ஃப்ளைட்டில் வந்தவர் பங்களாதேஷ், அவங்க வந்து ட்ராவலரு, பட் வந்து வீடியோலாம் எடுக்க மாட்டாங்களா, ஜஸ்ட் வந்து அப்படியே சுற்றி பார்க்குறது ஒரு கண்ட்ரியாக. அபுதாபிலே வந்து ஒரு 200 மனாத் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா ஏர்போர்ட்லாம் சில நேரத்தில் வந்து அதிகமாக வாங்குவாங்க. ஸோ அதனால் வந்து பெட்டர் வந்து வாங்கிக்குவோம். அதுக்கு மேலே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம இங்கே எங்கேயாவது லோக்கலில் வாங்கிக்கலாம் அப்படின்னு. நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அதாவது வந்து $100 கொடுத்தோம் அப்படின்னா 165 அசர்பைஜான் மனாத்து கொடுப்பாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே $100 கொடுத்தீங்க அப்படின்னா 75 மனாத்து தான் கிடைக்கும். அப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டாலரை விட வேல்யூ அதிகமானது மனாத்து. சொல்ல போனால் யூரோவோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து டவுன் ஆயிடுச்சு, அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. அப்போல்லாம் வந்து இந்த கண்ட்ரியில் வந்து யாரும் டாலர் கொடுத்தா அப்படின்னா வாங்கவே மாட்டாங்க, மனாத் தான் கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகளாக மாறிடுச்சு. ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. பயங்கர கோல்டாக இருக்குது, பட் ஸ்னோ இல்லை, ஃபீல் ஆகுது அப்படியே. ஸோ டாக்ஸிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவான டாக்ஸிங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து இந்த தமிழ் ட்ரக்கர் இருந்தார்ல, ஸோ அவர் வீடியோ பார்க்குறத பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டாக்ஸிலாம் போயிருந்தார்.
मोबाइल तो सामने रोमिंग चालू ஆனால் எக்ஸ்பென்சிவ், எப்படியும் 70-80 மணி வாங்குவாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறங்குனது வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஏர்போர்ட்டுங்க. ஸோ அஜர்பைஜானுடைய ரொம்பவே ஓல்டு ஏர்போர்ட் சொன்னால் இதுதான். ஸோ 2014 வந்து ஒரு ஏர்போர்ட் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதான் பெரிய ஏர்போர்ட்டு, பாக்கோ ஹைதர் அலியோ ஏர்போர்ட்னு சொல்லி பெரிய ஏர்போர்ட்டு. ஸோ இன்னும் சொல்ல போனால் 2013 வந்து நாங்கள் வந்து ஒர்க் பண்ணேன். ஒரு 6 மந்த் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒரு 2-3 ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு ப்ராஜெக்ட் இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இங்கேருந்து போயிட்டு ஒரு 1 மந்த் கழித்து தான் வந்து இந்த ஏர்போர்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 2013 லாஸ்ட்டில் வந்து நான் டிசம்பரில் வந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் 2014 வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். பஸ் கார்டு, மெட்ரோ கார்டு யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதுக்கான கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ATM மிஷின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ATM மிஷினில் நம்ம எடுக்கணும். ஸோ கார்டு வந்து அந்த சேஞ்ச் இல்லை. ஸோ அவர் தான் வந்து 5 மணி நேரத்து கரெக்டாக வந்து எக்ஸாக்ட்லி வந்து கார்டுக்குள்ளே அமௌண்ட்டு போடணும். ஸோ நம்ம 100 மணி நேரத்து போட்டோம் அப்படின்னா ஸோ ரிட்டன் சேஞ்ச் வராது. ஸோ அந்த 100 மணி நேரத்து அப்படியே வந்து ரீசார்ஜ் ஆகிடும். ஸோ நம்ம அப்படி சேஞ்ச் வேணும், அந்த பேலன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் போய் தான் வந்து அதை வாங்கணும். பட் அவங்க வந்து 5 மணி நேரத்து கொடுத்தாங்க. ஸோ இதுதான் பஸ்ஸு சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த பஸ்ஸில் தாங்க நம்ம நேராக எங்கே போகணும் அப்படின்னா 28 மே அப்படிங்கிற ஏரியாவுக்கு போக போகிறோம். ஸோ அங்கேருந்து நான் மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும். சீட்டில் உட்காந்தாச்சுங்க. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பெரிய பஸ்ஸுங்க.